ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இந்த vlog பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது தான். இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடியே ஃபெஸ்டிவலுக்கு க்ளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த டேக்கு முன்னாடியே வந்து முடிச்சிட்டேன். பெருசாக கஷ்டம் தெரியல. ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன். என்னோடய கபோர்டில் பார்த்தீங்கன்னா கட்லரி ட்ரே இருக்கும். அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன். இது வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஒரு பொருள் எடுத்தோம்னா 2 நாளில் பார்த்தீங்கன்னா கசங்கி போகிற மாதிரி இருந்ததா. அதனால் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருக்கும்போது இந்த கிச்சனில் வாலில் ஒட்டுற இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தேன். இதே வந்து பார்த்திங்கன்னா மேட் மாதிரி போடுவோம். பட் அது வந்து கபோர்டு டேண்டம் பாஸ்கெட்டுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்னால் ஒட்டிட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாக மூவ் ஆகாது. அடிக்கடி நம்ம கரண்டியெல்லாம் எடுத்துகிட்டே இருப்போம்ல, அதனால் வந்து இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் வாங்கிட்டு வந்து அளவெல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்க பேப்பரை எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கலாம், வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே, கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே கரண்டியில் துருப்பிடிக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம அது மேலே வச்சோன்னா துருப்பிடிக்கிற பிரச்சனையும் இருக்காது. இந்த பேப்பருக்கு மேலே நம்ம ஈஸியாக வெட் கிளாத்தை வச்சு க்ளீனும் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பட் இதில் என்ன எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, அந்த கட்லரி ட்ரேல 4 செக்ஷன் இருக்கும். 4ம் ஒவ்வொரு சைஸில் இருந்தது. அது ஒவ்வொன்றா அளவெடுத்து கரெக்டாக கட் பண்ணி ஒட்டுறக்கே எனக்கு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் டேண்டம் பாஸ்கெட் பார்த்திங்கன்னா 4ம் ஒரே சைஸ். 1 அளவெடுத்து கட் பண்ணிவிட்டு மீதி 3ம் அதே வச்சு நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறக்கு நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் எப்படி வைப்பனோ அதே மாதிரி கரண்டி ஸ்பூன்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த இயர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் 3 ரிசப்ஷன் இருந்துச்சா, அதனால் ரெடி ஆகிட்டு வந்தால் சாமிக்கு தேவையான செய்ய ஆரம்பித்தேன். வீடு மாப் போட்டனால மேட்டுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்லிப் டெக்ஸ்சரில் இருக்க மேட்டு. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா டைல்ஸ் இந்த மாதிரி போட்டோம்னா வழுக்காது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஃபைனான ஃபினிஷிங், ரொம்ப அழகான ஃப்ளார் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல், நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எங்கே வேணாலும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நிஸ்டேஷியா இருந்தால் பிக் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பூஜாக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொஞ்சமே பிக் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பூஜா தாலி செட். இதில் ஒரு பிளேட், அதுக்கப்புறம் தீபம் காமிக்கிற ஒரு கிண்ணம், ஊதுபத்தி ஸ்டாண்டு, பெல்லு, குட்டியாக நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் வந்து செட்டாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதை ரொம்ப பிடிச்சதே அவங்களோட பேக்கேஜிங் தான். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். பிளேட் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் ஒரு ஃபைனான ஃப்ளார் கட் டிசைன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. மீதி 4 காம்போனன்ட்ஸுமே வந்து பிராஸ் மெட்டீரியலில் சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பூஜாக்குன்னு எடுத்து வைக்கும்போது பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிளில் இருக்க இந்த 2 விளக்கு. இது விநாயகர் சதுர்த்திக்கு ஆப்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஒரு ரேடியண்ட்டான கோல்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பூஜா ரூம் லைட்டை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வைப்ரண்ட்டாக வந்து இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ் மெட்டீரியல் தான். இது கூடவே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டீ லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ். லோட்டஸ் சிம்பிளில் 4ம், நார்மலாக ஹேண்ட் பெயிண்டடில் ஒரு 6ம் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு லுக் மட்டும் பாருங்களேன், அவ்வளோ அழகான ஃபினிஷிங், அழகாக வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லாமல் எந்த அக்கேஷனுக்கும் நம்ம ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நாட் ஒன்லி ஃபெஸ்டிவல், நம்ம யாருக்கு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இது வந்து ஹேமர்டு கடாய். கடாய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெயிட்டாக இருந்தது. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி குக் பண்ணால் போதும். அந்த ஃபுட்டு வந்து அதில் ஒட்டவே ஒட்டாது. ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சீக்கிரமே சாப்பாடு வந்து குக் ஆகிடும். லாஸ்ட்டாக இன்றைக்கி ஸ்டார் ஆஃப் த ஷோ நம்ம பிள்ளையார் தான். எங்கள் அப்பா 1 அடிக்கு மேலே செலவீட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நான் சர்ச் பண்ணும்போது இவர் என் கண்ணில் பட்டார். 100% பியோர் பிராஸ் மெட்டீரியல், அவ்வளோ அழகான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பேலன்ஸ்டு பேஸ் கொடுத்துருக்கனால பூஜா ரூமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக வந்து நிற்கிது.
டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். அப்போ தான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயர் ஒரு 2, 3 வெரைட்டியில் கொழுக்கட்டை ரெடி பண்ணி படையல் போடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நார்மலாக சுடி போட்டுட்டு வந்து செஞ்சோம் அப்படின்னாலே டைம் ஆகிரும். இதில் சாரீ கட்டிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி இருந்து வெளியே வரவே வந்து டைம் ஆயிடுச்சு. 7:30க்குள்ளே வந்து ரிசப்ஷனுக்கு வந்து போகணும். அதுக்குள்ளே இந்த 2, 3 வெரைட்டிலாம் செஞ்சு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றக்கு டைம் ஆகிடணும். ஒரே ஒரு வெரைட்டி பூரண கொழுக்கட்டை மட்டும்தான் செஞ்சுருந்தேன். கடையில் தான் கொழுக்கட்டை மாவு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் உப்பு, தேங்காய் எண்ணெய் விட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டோம். கொழுக்கட்டைக்கு உள்ள பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பெள்ளு போட்டு கொஞ்சம் அது கூட பொட்டுக்கல்லையும் போட்டு நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க. எள்ளு இந்த மாதிரி படப்படன்னு வெடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அரைச்சா எள்ளு வந்து எண்ணெய் விட்டு கெட்டியாகிரும். லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 1/4 மூடி துருவின தேங்காயை வந்து போட்டு தேங்காய் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது வறுத்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த எள்ளும் பொட்டுக்கடலை பவுடரையும் சேர்த்து ஒரு வாட்டி வறுத்துட்டு உங்கள் ஸ்வீட்க்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளைப்பாகு காய்ச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது நம்ம வேக வைக்கும்போது கரெக்டாக மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறம் அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சு உருக விட்டுறாதீங்க. உருக விட்டுட்டால் நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டி ஆகிரும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஒரு வாட்டி அந்த தேங்காய் பொட்டுக்கலையோட ஒரு பெரட்டிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு நல்லா அச்சிலையோ இல்லை கையிலையோ திரட்டி இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆவியில் வேக வைக்கும் போது கரெக்டாக சர்க்கரை வந்து உருகி வரும். நீங்கள் இது கூட ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிச்சா அதுவுமே வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் அதை சேர்த்துக்கல. நான் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன், சீக்கிரம் பூஜை முடிக்கணும் அப்படிங்கிறக்காக. ஒரு 10 உருண்டை ரெடி பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டேன். இந்த இயர் நான் எப்படி பூஜா ரூம் ரெடி பண்ணியிருந்தேன்னா ஒரு எல்லோ கலர் கிளாத் வந்து லேகனோட வச்சு எழுதுகிற டேபிளில் போட்டு சுற்றி வந்து ஃப்ளார் வந்து பார்டர் மாதிரி கொடுத்து சென்டரில் பிள்ளையார் வச்சுட்டேன். சிலை ரொம்ப சின்னதாகனால மேலே வந்து பூ போட முடியல. அதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு குச்சியில் வந்து சாமந்திப்பூ, அரளிப்பூ இதெல்லாம் வந்து நல்லா குத்தி கீழே ஒரு கிண்ணத்தில் மண் போட்டு அதில் சொரிய வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அது மட்டும்தான் பண்ணேன். பார்க்குறக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மாயில அருகம்புல் இருந்தது. அது எல்லாமே அதுக்குள்ளே வச்சு சென்டரில் பிள்ளையார் வச்சு விளக்க வச்சு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரெடி பண்ணுறக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஒரு 5 வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு 5மே வந்து வேக போட்டுட்டேன். எனக்கு மற்ற எல்லா நாளும் இந்த இலை எப்படி போடுறதுன்னு ஞாபகம் இருக்கும். கரெக்டாக பூஜைக்கு படையலுக்குன்னு எடுத்து வைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அன்றைக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கரெக்டாக எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அச்சோ இடது கை பக்கம் தானே சாமிக்கு பெருசாக வரணும்னு தோணுச்சு. சரி வச்சதை ஏன் எடுக்கணும் அப்படின்னு வந்து பிள்ளையார்ட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். ஒரு 5 வகையான கனி, பிள்ளையாருக்கு பிடிச்ச லட்டு, நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை, அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் கிண்ணத்தில் வந்து தேன் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா பியோரான அடுக்கு தேன். லாஸ்ட் வீக் தான் என் ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தார். ஸோ நெய்வேத்தியத்துக்கு அதில் கொஞ்சம் வச்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் நம்மளோட டீ லைட் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சாமிக்கு அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வருஷம் எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப மனசுக்கு நிறைவாக பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெஸ்டேஷியா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தீபியா ரெடி ஆகலையும் கண்டிப்பாக கேட்பீங்க. அவளுக்கு ஐவி போயிட்டு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. அன்றைக்கி முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி ஆகியிருந்தா சரி வந்து சாமியாவது கும்பிட்டு போன்னு அவளை கூப்பிட்டு வந்து சாமி கும்பிட்டா.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லேகன் 6 மணிக்கே தூங்கிட்டான். சாமி கும்பிட எழுப்பி பார்த்தேன், எழுந்திரிக்கவே இல்ல. சரின்னு விட்டுட்டேன். நான், அத்தை, மாமா ரிசப்ஷன்ல சாப்பிட்டதுனால, தீபி ஹஸ்பண்ட் மட்டும் தானா அவங்க கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக் மட்டும் ஒரு 10 ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். புதன்கிழமை 3 ரிசப்ஷன். பட் அது லோக்கலில் தான் பெருசாக வந்து கஷ்டம் தெரியல. பட் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 4 ஃபங்க்ஷன், 4மே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஒவ்வொன்றுக்கும் அந்த லொக்கேஷனோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனை விட ட்ராவல் தான் அதிகமாக எங்களை டயர்ட் பண்ணிடுச்சுன்னே வந்து சொல்லலாம். நாங்கள் ஒரே நாளில் இத்தனை ஃபங்க்ஷனில் இதுவரை அட்டன் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். உங்கள் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேர்ஸ்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பெரிய நங்கையா வீடு புண்ணியாச்சனைக்கு வந்து போகணும். நான் கூட லாங் வீடியோவில் ஒரு 2 வீக் முன்னாடி சாரீ பர்ச்சேசிங் காமிச்சிருப்பேன்ல, அவங்களும் தான். அதனால் தேர்ஸ்டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஈரோட்டில் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஈவினிங் அப்பா அம்மா கூட நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு போகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பேக் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். ஏதாவது ஒன்று மறந்துட்டோம் அப்படின்னாலும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற டிஸ்டன்ஸ் கிடையாது. ரிட்டன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அது இடத்துல வச்சு வீடு பழைய மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளாக செட் ஆகிறதுக்குள்ளே அப்பா ரொம்ப டயர்ட் ஆகிடுது. அவ்வளோதான். இந்த ஆவணி மந்தோட முகூர்த்தம் எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 7:30க்கே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போன ஃபங்க்ஷன் விலாக் வந்து நெக்ஸ்ட் வீக் லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.